தல்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தனக்கு வருகிறது என்பதை உணர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தன்னுடைய உடம்பை ஆக்கிக் கொள்கிறார்கள். அம்புகள் வருகிறது, வாள்கள் வீசப்படுகிறது, எல்லாவற்றையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முன் உடம்பில் தாங்குகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தல்ஹாவுடைய முன் கரம் முழுவதும் சிதைக்கப்பட்டது, கை அப்படியே செயலிழந்து விடுகிறது, ஒரு விரல் முற்றிலுமாக துண்டிக்கப்படுகிறது. அப்போ துண்டிக்கும் போது தல்ஹா வலி தாங்க முடியாமல் ஹிஸ் என்று சொல்கிறார். வலி தாங்க முடியாமல் ஐயோ என்று சொல்லுமாலே தமிழ் அந்த மாதிரி வார்த்தையை உச்சரிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவை பார்த்து சொன்னாங்க, தல்ஹா பிஸ்மில்லா என்று நீ சொல்லி இருந்தால் அல்லாஹ் இந்த நேரத்திலேயே மக்கள் பார்க்கும் பொழுதே மலக்குகளை கொண்டு உன்னை உயர்த்தி இருப்பான் என்று சொன்னார்கள். தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வரும்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக, என் நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக, என் தலை இருக்கிறது உங்களுடைய தலைக்கு பதிலாக, முன்னால் வராதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய முதுகால் தாங்கிக் கொள்கிறார்கள், உடம்பால் தாங்கிக் கொள்கிறார்கள். உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் சல்லடையாக்கப்படுகிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன் உடம்பில் மட்டும் 70 காயங்கள் ஏற்படுகிறது. துணை காயங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு கையில ஒரு பிளேடு வச்சு அறுத்தாலே நம்மளால தாங்க முடியாது. 70 காயங்கள் அம்பால் துளைக்கப்பட்டு கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாறையின் மீது ஏறி தன் நிலையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தல்ஹா அந்த நிலையிலும் கீழே படுத்து அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் மீது ஏறுங்கள் என்று. ஏறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவுஜப தல்ஹா, தல்ஹா கட்டாயமாக்கி கொண்டார். தல்ஹா கட்டாயமாக்கி கொண்டார். எதை கட்டாயமாக்கி கொண்டார்? சொர்க்கத்தை தல்ஹா கட்டாயமாக்கி கொண்டார் என்று சொன்னார்கள். நிலைமை அறிந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி ஓடி வருகிறார்கள். வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக அபூபக்கர் வந்து விட்டார் என்பதை அறிந்தவுடன் தன் நிலையை அறிந்து அப்படியே கீழே விழுகிறார் தல்ஹா. அதுவரை தன் உயிரை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ரசூலை பாதுகாப்பதற்காக. சாதாரண விஷயம் அல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம். தல்ஹா தன் உயிரை பாதுகாக்கிறார், ரசூலுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அபூபக்கர் வந்தவுடன் அப்படியே கீழே விழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முதல் வார்த்தையாக தூனக்கும் அஹாக்கும், உங்கள் தோழரை உங்கள் சகோதரரை பாதுகாருங்கள் என்று. அவர் ஒன்றை கட்டாயமாக்கி கொண்டார். கேட்டார்கள், எதை கட்டாயமாக்கி கொண்டார்? தல்ஹா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி கொண்டார். தல்ஹாவை பாதுகாருங்கள், தல்ஹாவை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன் உடம்பில் மட்டும் 39 அம்புகள் துளைக்கப்பட்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதெல்லாம் உஹதுடைய களத்தை பற்றி நினைவு கூறப்படுமோ அப்போதெல்லாம் சொல்லுவார்கள், ذاك يوم كله للطلحة, அந்த நாள் முழுவதும் தல்ஹாவிற்கு சொந்தமானது என்று சொல்வார்கள். அந்த நாள் முழுவதும் யாருக்கு சொந்தமானது? தல்ஹாவிற்கு சொந்தமானது. அந்த நாளுடைய முழுமையான தளபதி யார்? தல்ஹா தான். ரசூலை பாதுகாத்தார், தன் உயிரை அர்ப்பணித்து. அதைவிட யார் ஒரு சிறந்த மனிதராக இருக்க முடியும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாராவது ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹதுடைய களத்தில் நான் நிற்கும் போது எனக்கு வலப்புறம் ஜிப்ரீல் இருந்தார், என்னை பாதுகாப்பதற்கு இடதுபுறம் தல்ஹா இருந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய களம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக தன் உடம்பையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வெறும் உடம்போடு தான் அதற்கு பிறகு வாழ்ந்தார். வெறும் காயப்பட்ட, சல்லடையாக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட உடம்போடு தான் தன்னுடைய மரணம் வரை வாழ்ந்தால். 2 கைகளும் செயலிழந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவின் மீது முழுமையான நேசத்தை தன்னுடைய வாழ்நாளில் வைத்திருந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நிலையிலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். செல்வத்தாலும் உடலாலும் தன் உயிராலும் முழுவதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வியாபார குழுவிலிருந்து செல்வம் வந்திருந்தது. மிகச்சிறந்த வியாபாரி அவர்கள். செல்வம் வந்திருந்தது. அவங்களுடைய மனைவி கேட்டார்கள், தல்ஹா ஏன் சோகமாக இருக்கிறீர் இந்த இரவு என்று.
தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எம்முடைய வீட்டில் இவ்வளவு செல்வம் இருக்கிறது, எம்மை சுற்றி ஏழைகளும் வழி இல்லாதவர்களும் வாழும் பொழுது இந்த செல்வத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கவலை என்று சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், தல்ஹா அப்படியா, காலை விடிந்தால் முஹாஜிர் ஏழைகளுக்கும் அன்சார் ஏழைகளுக்கும் அதை பங்கு வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 50,000 தீனார் மதிப்பளவு உள்ள செல்வம், 50,000 தீனார் மதிப்பளவு உள்ள செல்வம். காலை வந்தவுடன் முஹாஜிர் அன்சாரி தோழர்களுக்கு அதை பங்கு வைத்தார்கள். 1000 தீனார் கூட இல்லாத அளவிற்கு முழுவதும் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. அவர்களுடைய மனைவியார் உம்மு குல்தூம் பின்த் சித்திக், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அவர்களைத்தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் வாழ்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டவுடன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்த, எப்படியாவது உஸ்மானை கொலை செய்தவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த நபித்தோழர்களில் முதலாவது நபித்தோழராக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த மூவரும் தான் ஆலோசனை செய்து கூஃபாவிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அழைத்து அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து உஸ்மான் அவர்களை கொண்டவர்களுக்கு பழி தீர்ப்போம் என்று கூற கிளம்பும் பொழுது அங்கே அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் வருகிறார்கள். சில ஹவாரிஜ்கள், சில முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சியால் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையே என்ன போர்? ஜமல் யுத்தம். ஜமல் யுத்தம் நடக்கிறது. அப்போது அந்த படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து யாரும் இருக்கிறார்கள்? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த போரில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முனாஃபிக்குகளால் அம்பு எய்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு இடையே தான் போர் இருந்தாலும் யார் மூட்டியது? முனாஃபிக்குகள். யார் கொன்றது தல்ஹாவை? முனாஃபிக்குகள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர் முடிந்ததற்கு பிறகு தல்ஹாவை பார்த்தார்கள். அவர்களுடைய முகத்தில் பட்ட மண்ணை அகற்றினார்கள், அழுதார்கள். இந்த நாள் வருவதற்கு முன்னால் நான் மரணமாக இருக்க வேண்டுமே என்று சொன்னார்கள். தல்ஹா, இந்த நாள் வருவதற்கு முன்னால் என் உயிரை அல்லாஹ் எடுத்திருக்க வேண்டுமே இந்த காட்சியை நான் பார்ப்பதற்கு சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, நான் ஆசைப்படுகிறேன் நாளை மறுமையில் உஸ்மான் அவர்களோடும் தல்ஹா அவர்களோடும் ஜுபைர் அவர்களோடும் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். ஜமலுடைய யுத்தம் ஹிஜ்ரி 36வது ஹிஜ்ரியில் நடக்கிறது. 36வது ஹிஜ்ரியில் தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நற்செய்தியை நிறைவேற்றினார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு ரசூலை பாதுகாத்ததற்காக இந்த உம்மத்திடமிருந்து முழுமையான கூலி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக.